ஒரு வழியா கடைய தொறந்துட்டோம். நான் தான் உங்க பார்சிவல். இன்னைக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே போல நம்ம வந்துட்டு கேட்டோன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தளபதி 69 இந்த படத்துக்கான ஷூட் இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆரம்பிக்க போது. இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு தளபதி 69 அதுக்கான லுக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ரூமர் தான். ஆனால் என்னதான் இருந்தாலுமே நல்லா தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, தளபதியோட 69 படம் அந்த படம் ரிலீஸ் ஆகல டைமில் தான் வந்துட்டு ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்துட்டு தீபாவளி, அதாவது அடுத்த வருஷம் தீபாவளியில் வந்துட்டு இந்த ரெண்டு படத்துக்கும் கிளாஷ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளாகவே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் தான் வந்துட்டு பேசுகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, தளபதி 69 இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு தளபதிக்கு மெர்சல் படம், அந்த படம் டைம்லேயே வந்துட்டு அவர் இந்த படத்தோட கதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நடிக்கவும் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் விஜய் சாருக்கு அந்த டைமில் டைம் இல்லாததுனால இந்த படத்தை வந்துட்டு அவரால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா இது வந்துட்டு அஜித் சைடு போயிருக்கு, அவராலையும் வந்துட்டு டைம் இல்லைனால பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்துட்டு விஜய் சேதுபதி சார்கிட்ட போயிருக்கு, விஜய் சேதுபதி சாராலையும் பண்ண முடியல. கடைசியாக தான் இந்த படம் வந்துட்டு கமலஹாசன் சார்கிட்ட போயிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சில அஃபிஷியல் போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுவும் ட்ராப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்துட்டு ஒரு ஓவரால் கேட்டோன்ல இருக்க ஒரு சில ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய்கிட்டு தான் இப்போ ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆக போகுது. இந்த படம் இப்போ வேல்யூடாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 400 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஃபிலிம் இஸ் நோ செகண்ட் ஹையஸ்ட் கிராஸ் இன் தமிழ்நாடுங்க. பாருங்க, என் தலைவன் வந்துட்டு இப்போ ஒரு ஃபார்மில் இருக்கான். அதாவது தளபதி அவரோட ரெக்கார்டையே வந்துட்டு இப்போ மிஞ்ச போகிறாரு. கெத்துங்க. மூக்குத்தி அம்மன் 2 இந்த படம் வந்துட்டு பார்ட் 2 அதை பண்ணுறோம் அப்படின்னு வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்துட்டு அதுக்கான அஃபிஷியல் போஸ்டரை விட்டாங்க. இதில் வந்துட்டு இன்னொரு ரூமரும் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்ப்ரெட் ஆயிருந்து, சுந்தர் சி சார் இதில் இருக்காரு, இவர் தான் வந்துட்டு மெயின் லீட் ரோலே நடிக்க போகிறாரு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படின்னு. அஃபிஷியல் நியூஸ்னால் அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அதாவது வந்துட்டு ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் மேலே உள்ள நம்பிக்கை. அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அவங்க கரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, அஃபிஷியல் போஸ்டரே விட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. இதில் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் இல்லை. அதாவது நயன்தாரா மேம் தான் வந்துட்டு இதில் அம்மனாவா யாரும் நடிக்க போகிறாங்க. நீங்கள் இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, விடாமுயற்சி படம், அதாவது நம்ம அஜித் நடிப்பில் வந்துட்டு இப்போ கரெக்டாக 2 படம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு விடாமுயற்சி படம், இன்னொன்று வந்துட்டு குட் பேட் அக்லி. ஓகே, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 2 படமே வந்துட்டு பேக் டு பேக் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. டிசம்பரில் ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜனவரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக இது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சைமா அவார்ட்ஸ் நடந்ததுன்னு தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு நம்ம அர்ஜுன் சாருக்கு வந்துட்டு லியோ படத்தில் பெஸ்ட் வில்லன் அவார்டு வந்துட்டு இப்போ கிடச்சிருக்கும். அவர் பேசிட்டு அப்படியே வந்துட்டு இறங்கி போயிருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அது அங்கே நடக்கலை. அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பீச்சே கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடாமுயற்சி படம் வந்துட்டு அவங்க 2025, அதாவது 2024 டிசம்பருக்கு வந்துட்டு எய்ம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணும் பண்ணுங்க, ஆனால் வந்துட்டு சீக்கிரமாக தலையை ஸ்க்ரீனில் காட்டுங்கப்பா. நீங்கள் எத்தனை பேர் இது வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கில் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்த எல்லா வீடியோவும் நான் பார்த்தேன். ஓகே, இந்த படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தமிழில் ரீமேக் ஆக போகுது அப்படின்னு வந்துட்டு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில அஃபிஷியல் சைட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க. போஸ்டர் விட்டு தான் அவங்க வந்துட்டு சம்பவத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ராகவ லாரன்ஸ் சார் தான் வந்துட்டு கில் படம் ரீமேக், அதாவது தமிழ் தெலுங்கு ரிலீஸ் ஆக போதான் இந்த படத்துக்கான மெயின் லீடாகவே நடிக்க போகிறாங்க. கில் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு இந்த படத்தில் ராகவ லாரன்ஸ் சார் இதுக்கு வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருப்பாரா அப்படின்னு. ஆனால் என்ன தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லால் சலாம் இந்த படம் வந்துட்டு சீக்கிரமாக நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க்கு கிடச்சிருச்சாம்பா. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு என்ன மாதிரி அவுட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு படத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சீன் ஆட் பண்ணியிருக்காங்க. சம்பவம் என்னன்னா, இந்த எக்ஸ்டெண்டட் சீன் இருக்குது தெரியுமா, அதுக்கு கூட நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் போட்டிருக்காரு. தசராக்கு இந்த படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு கேஸ்டிங் அப்டேட் தான். என்ன அப்படின்னா, தனுஷோட 4வது படம், அதாவது அவரே டேரக்ஷனும் பண்ணி அவரே நடிக்கிற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்துட்டு இப்போ 2 பேர் புதுசாக ஆட் ஆகிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நித்யாமென், இவங்க வந்துட்டு திருச்சிட்டம்பலம் படத்தில் வந்தாங்க. அதுக்கப்புறம் ராயன் லாலகானில், அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த படத்தில், அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாலினி பாண்டே. இவங்களை வந்துட்டு அவ்வளோவா கேட்டோன் இண்டஸ்ட்ரியிலும் நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்லை. ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு ஜிவி பிரகாஷ் படத்தில் ஏதோ ஒன்றில் பார்த்ததா ஒரு ஞாபகம். போகிற போக்கில் அப்படியே வந்துட்டு என்ன மாதிரி கதை இருக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு லைட்டாக மென்ஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னன்னா வந்துட்டு தேனியில் ஏதோ ஒரு வில்லேஜ் ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். விடாமுயற்சி படத்தோட டீமில் வந்துட்டு இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வாரமே நீங்கள் வந்துட்டு விடாமுயற்சி படத்துக்கான டீசரை பார்த்துடலாம், இல்லைன்னா டீசருக்கு உண்டான அப்டேட்டை பார்த்துடலாம். அதுலேயும் வந்துட்டு ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த டீசர்லேயே வந்துட்டு இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த படம் டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகும். வேணும்னா பாருங்கள். கார்த்திக் 29 இந்த படத்தை
படத்துக்கான டேரக்டர் யார் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களே வந்துட்டு இப்போ ஒரு போஸ்டர் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ். இது வந்துட்டு நான் தான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன்னு தோணுது. அதாவது இவர் தான் அந்த தமிழ். நான் வந்துட்டு இவர் ஒரு டேரக்டர் சைடில் பார்த்து இவர் இது மாதிரி படம் எடுத்திருக்காரு அது கூட எனக்கு தெரியல. இவர் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த வில்லன் ஷேடில் தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். கூடவே வந்துட்டு இது என்ன மாதிரி ஒரு படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இது ஒரு கிராண்ட் ஸ்கேல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு மோஸ்ட்டாக 2025 தான் ரிலீஸ் ஆகும். 2025 வந்துட்டு ஏகப்பட்ட படம் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தோட ஒரு நல்ல கிளாஷை போட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்துட்டு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க டீம் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது எதனால தள்ளி போச்சு அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிய சான்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம ரஜினி சாரோட வேட்டையன் படம் இருக்குது தெரியுமா? இந்த படம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு நம்ம ஃபீல்டில் சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சூர்யா சார் நினச்சனால அந்த படம் தள்ளி போச்சு. ப்ரோ ரெஸ்பெக்ட். ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க என்ன ரெடியாக இருக்காங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸாக வச்சுருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறமா அதுக்காகவே நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சுதா கோங்கர மேம் வந்துட்டு நம்ம எஸ்கே சார் அதாவது சிவகார்த்திகேயன் சாரை வச்சுட்டு ஒரு படம் எடுக்க போகிறோம். அதுக்கு பேர் கூட கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, புறநானூறு. இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய லைனப்பில் சிவகார்த்திகேயன் சாருக்கு ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறமா நாட்கள் போக ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னா இந்த படத்தில் வந்துட்டு லோகேஷ் கனகராஜ் சார் ஒரு லீட் ரோலாக ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் என்ன மாதிரி லீட் ரோல்னு வந்துட்டு இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. யார் அப்படின்னு, அதாவது அவர் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் ப்ளே பண்ண போகிறாராம். அதாவது அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாருன்னா ஒரு வில்லன் ரோல் ப்ளே பண்ண போகிறாராம். ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? என் தலைவங்க வில்லனாக போடுறீங்க. ஆனால் என்ன தெரிஞ்சு வில்லன் கூட ஒரு நல்ல சாய்ஸ் தான், மாசாக இருக்கும்னு தோணுது. என்ன தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு பார்க்குறதுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ புறநானூறு இந்த படத்துக்கு வந்துட்டு நான் வெயிட் பண்ணுறேங்க. நீங்கள் இவ்வளோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பாலை இந்த படம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஆனால் வந்துட்டு ஒரு சக்க போட்டுச்சு. இந்த படம் ஒரு மாசான படங்க, நல்லா இருக்குது. இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆக போகுது. இந்த 25வது நாள் செலிப்ரேஷனில் வந்துட்டு நம்ம டேரக்டர் மாரி செல்வராஜ் இருக்கார்ல, அவர் தான் இந்த படத்தோட டேரக்டர். ஓகேங்களா? அவர் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இந்த படத்துக்கு வந்துட்டு பார்ட் 2 இருக்கான். அதாவது இந்த படத்துக்கு வந்துட்டு சீக்வல் இருக்கான். இந்த படத்துலேயே வந்துட்டு நாங்கள் அழுதி சேர்த்துட்டோம். யோ அடுத்து என்னைய ஒரு ஹார்ட் ஹீட்டிங் படம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். மாரி செல்வராஜ் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய யூனிவர்ஸை பில்ட் பண்ணிருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த படத்துலேருந்து அப்படி போங்க, இந்த படத்துலேருந்து இப்படி போங்க, 1 2 3 என்னங்க? அதுக்கப்புறமா நம்ம அப்படியே பாலிவுட் டாலிவுட் மாலிவுட் சைட்லாம் போனோம் அப்படின்னா நம்மளோட ஐடென்டிட்டி படம், அதாவது வந்துட்டு நம்ம டொவினோ தாமஸ், த்ரிஷா, மடோனா இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த அந்த ஐடென்டிட்டி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, போஸ்டே நல்லா இருக்கு. படத்துக்கு வந்துட்டு மியூசிக் யார் போட்டிருக்காரு அப்படின்னா ஜேக்ஸ் பிஜாய். யார் இருந்ததா நம்ம போர் தொழில் படத்துக்கு போட்டிருப்பாங்களே அவங்க தான். அதுக்கப்புறமா வந்துட்டு டேரக்ஷன் வந்துட்டு அகில் பால் அண்ட் அனஸ் கான். இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபோரன்சிக் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தூம் 4. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்துட்டு நம்ம சூர்யா சார் ஒரு லீட் ரோலாக, அதாவது ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோலில் வந்துட்டு ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமரை வந்துட்டு ரொம்ப நாளாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இப்போ அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்துட்டு படத்தில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணல. அவங்க வந்துட்டு இந்த படத்தில் நான் இல்லை, சூர்யா சார் நடிக்கலை அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு கங்குவா அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து சூர்யா 44, அதுக்கப்புறமா வந்துட்டு வாடிவாசல் ப்ராஜெக்ட்டில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாருங்க இந்த ரூம் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது? முதல்ல ராஜமௌழி சார் வந்துட்டு நம்மளோட மகேஷ் பாபு சார் இருக்கார்ல, அவரை வச்சுட்டு ஒரு படம் எடுக்க போகிறோம். கூடவே வந்துட்டு நம்மளோட கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், அதாவது தாரா நடிச்சிருப்பார்ல, இவர் எல்லாத்தையுமே வந்துட்டு கேஸ்டில் ஆட் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. எல்லாமே ரூமர் தான் ஸ்ப்ரெட் ஆகி கடைசி அஃபிஷியல் நியூஸாக மட்டும் வருது. அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஃபேக் நினச்சிட்டு இருந்தேன், சும்மா ஒரு பொருளை கிளம்பி விட்றாங்க அப்படின்னு. ஆனால் பார்த்தா இப்போ அது வந்துட்டு அஃபிஷியலாங்க. பண்ணுங்க. நீங்கள் இதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே ஹாலிவுட் சைடில் நம்ம குதிச்சோம் அப்படின்னா மார்வல் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சீரிஸ் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஆகதா ஆல் அலோங். ஓகேங்களா? இந்த சீரீஸில் வந்துட்டு செலினா கோமஸ் இருக்காங்கல்ல, ஒரு சிங்கர், இவங்க வந்துட்டு அதில் ஒரு குட்டி கேமியோ பண்ண போகிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. ஸோ வந்தால் நான் வந்துட்டு அதை வச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, டாம் ஹாலண்ட் வந்துட்டு ஸ்பைடர்மேன் நடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டாம் ஹார்டி வந்துட்டு வெனம் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரோட படத்தையும் வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய மார்வல் ஃபேனாக வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதை வந்து இவங்க 2 பேருமே வந்துட்டு வரப்போகிற ஸ்பைடர்மேன் 4 படத்தில் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் வந்துட்டு வெனம் ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுறது வந்துட்டு வெனம் 2, அதாவது கிரெடிட்
ஃபைட் சீனில் காட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு வெனம் அதாவது 3லேயும் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மீட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே கூட ஸ்பைடர்மேன் 4 வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. வேணா அஃபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரூமர் தான். ஆனால் இதுக்கெல்லாம் அஃபிஷியல் நியூஸ் வராதுங்க. இதை வந்துட்டு அவங்க சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை வந்துட்டு கடையை சாத்துறதுக்கான நேரம் வந்துருச்சு. இனிமேல் ஏதாவது ஃப்ரெஷ்ஷான அப்டேட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வாரம் பார்ப்போம். பாய் பாய்.